எனக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்ல. சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தேன். நல்லா படிச்சேன். நல்ல ஒரு ஜாபுமே கிடைச்சது. அதான் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைமா நான் பஸ்ல பாக்குறேன். அப்புறமா ஒருத்தர் பிடிச்சு போய் நம்பர் ஷேர் பண்ணி பேசிக்க ஆரம்பிச்சோம். லவ் பண்ணவும் ஆரம்பிச்சோம். எங்களோட லவ் அவங்க வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க அம்மாவும் சிஸ்டரும் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணாங்க. எனக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்லையா, அதனால இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு அவங்க தரப்புல பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜும் பண்ணிட்டோம். அப்படியே சந்தோஷமா புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண 5 மாசம் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை. அப்புறம் ஒரு நாள் ஹஸ்பண்டோட ஒரு டைரி கிடைச்சது. படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு என்னோட ஹஸ்பண்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்டா இவரை தான் லவ் பண்ணேன். உண்மையா இவரை மட்டுமே விரும்பினேன். இவரை மட்டுமே நேசிச்சு இவரோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அப்புறம் 6 மாசத்துல பிரெக்னென்ட் ஆன. நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. நல்லா ஹாப்பியா தான் இருந்தேன். 9 மாசம் பிரெக்னென்ட்டா இருந்தேன். வளைகாப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. மண்டபத்துக்கு போயிட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டும் மட்டும் தான் வீட்டுல இருந்தோம். ஹஸ்பண்ட காணோம்னு பார்க்கலான்னு போனேன். அப்பதான் நான் அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்தேன். என்னோட ஹஸ்பண்ட காணோம் அப்படின்னு நான் தேடிட்டு போகும்போது தான் பார்த்தேன் வேற ஒரு பொண்ணோட இருந்ததை நான் பார்த்தேன். இந்த மனைவியும் பார்க்காத ஒரு காட்சியை நான் பார்த்தேன். அப்போ அந்த நொடியில நான் யோசிச்சேன், ஏன்னா நம்ம பிரெக்னென்ட் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். என்னோட ஹஸ்பண்டோட இருந்த பொண்ணு அவருக்கு தங்கச்சி முறையாகுது. பொண்ணோட வாழ்க்கையும் கருதி என்னால அந்த இடத்துல பிரச்சனை பண்ண முடியல. சரின்னு ஆன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தேன். அப்புறமா அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்தா. அவளுக்காக வாழணும்னு நினைச்சு 2 வருஷம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா மறுபடியும் ஒரு பொண்ணு என்னோட லைஃப்குள்ள வந்தா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 3 மேரேஜ் ஆயிருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் அவகிட்ட பண்ண மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே விறுவிறுப்பா இருந்துச்சு. எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நான் அவளை லவ் பண்றேன்னு சொன்னாரு. எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை சீரழிச்ச அப்படின்னு கேட்டப்போ நீயும் வேணும் அவளும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால அதை தாங்கிக்கவே முடியல. இன்னும் எத்தனை விஷயங்களை தான் தாங்கிக்கிறதுனே தெரியல. அவ்வளோ லவ் பண்ண, அவ்வளோ உண்மையா நேசிச்ச ஒருத்தர் எனக்கு ஏமாற்றத்தை மட்டுமே தராருன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வீட்டுல எல்லாத்துக்கிட்டையுமே சொன்னேன். அவங்க எல்லாம் யாருமே எனக்கு பெருசா சப்போர்ட் பண்ணவே இல்ல. நான் பாதி செத்துட்டேன். என்னோட குழந்தைக்கு 2 வயசா இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. அவரு அஃபேர் வச்சிருக்கிற பொண்ணோட அப்பா டாக்டர். அந்த டாக்டர் சொல்லிருக்காரு, உன்னோட வைஃபையும் குழந்தையை விட்டுட்டு வந்தா நான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால என்னையும் என் குழந்தையை விட்டுட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அதுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணை, அனாதையான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஈஸியா ஏமாத்திடுறாங்க. உண்மையா நேசிச்சு உண்மையா காதலிச்ச ஒரே ஆள் அவர் மட்டும்தான். சின்ன வயசுல இருந்தே யாருமே இல்லாம வளர்ந்த, இனியாவது ஒரு குடும்பம் நல்லா வாழலாம் அப்படின்னு பல கனவுகளோட தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். ஆனா அந்த வாழ்க்கை எனக்கு ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுத்துச்சு. பரவாயில்ல, அதுல இருந்து மீண்டும் நான் எழுந்துட்டேன். அதுக்கப்புறமா பல வழிகளை எல்லாம் தாண்டி என்ன நான் தேத்திக்கிட்டு என்னோட பெண் குழந்தைக்காக நான் வாழணும் அப்படின்னு எடுத்து என்னோட கரியரை பார்க்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி நர்சிங் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேல் படிப்பெல்லாம் படிச்சு நல்ல ஒரு இடத்துலயுமே இருக்கேன். நல்லா சம்பாதிக்கிறேன். என்னோட குழந்தையோட நான் நல்லா இருக்கேன். சொல்ல போனா அவனை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்மள ஏமாத்திட்டு போனவங்க முன்னாடி நாம நல்லா வாழ்ந்து காமிக்கிறது மட்டும் தான் நாம அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. தவறான முடிவு எதுவும் எடுக்காம, தவறான வழியில போகாம என்னோட குழந்தையோட நான் கெத்தா வாழ்ந்துட்டு இருக்கேன். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கண்டிப்பா பண்ணலாம்.